இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான வீட்டிலே அரைச்ச பச்சரிசி மாவை வச்சு இடியாப்பம் எப்படி செய்கிறது, அதே மாதிரி புட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெண்டு டிஷ்ஷுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இப்போ பச்சரிசி மாவை எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லிடுறேன். தேவையான அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கப்புறமா தண்ணி வடிகட்டுற ஸ்ட்ரெயினரில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டால் தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிரும். தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெள்ளை துணியில் அதை போட்டு ஃபேன் காற்றுல ஒரு மணி நேரம் காய வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஈரப்பதம் அப்படியே தான் இருக்கணும். அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி ஜலிச்சுக்கோங்க. ஜலிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக அரைப்படாமல் இருக்கிற அந்த மாவை கோல மாவில் கலந்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த மாவை இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மாவு வறுபட்டுடுச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வறுத்துட்டு இருக்கும் போது அதிலிருந்து ஸ்மெல் வரும். அப்போ மாவு வறுபட்டுருக்கோம். ஸோ அப்போ நம்ம எடுத்துக்கலாம். மாவு வறுபடுறதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். இந்த மாதிரி வறுத்து எடுக்கிற இந்த பச்சரிசி மாவில் நம்ம பூரண கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, இடியாப்பம், மணி கொழுக்கட்டை, உப்புருண்டை இந்த மாதிரி எது வேணால் செய்துக்கலாம். இப்போ இடியாப்பம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்கிறேன். 1 டம்ளர் மாவுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா கை பொறுக்கிற பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இடியாப்பம் பிழிகிற அச்சியில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதில் போட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சோம் அப்படின்னா இடியாப்பம் ரெடி. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் தேங்காய் பால் ஊற்றி கூட கொஞ்சம் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டம்ளரில் நெய் தடவி வச்சுக்கோங்க. மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி தெளித்த மாதிரி விட்டு தான் நம்ம பிசையணும். ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவானாலும் நமக்கு மாவு குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டு மாவு ஈவனாக ஈரப்பதம் வர வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ டம்ளரில் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி டம்ளரில் நெய் தடவி இப்படி போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லி தட்டில் வெள்ளை துணி வச்சுட்டு அதில் மாவு கொட்டிட்டு கூடவே தேங்காயும் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து இதில் நாட்டு சக்கரை கொஞ்சமாக நெய் உருக்கி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.